திரு வன்னியரசு மன்னிக்கணும் நேரம் ஒரு கூட்டணிக்கு வந்து இப்போ ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. இன்னும் கிராமப்புறங்களில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதலான வெயிட்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் இந்த முரண்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த முறை கொஞ்சம் அவ்வளோ எளிதாக இருக்காது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குதா? திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? கடந்த 2024 தேர்தலில் தென் சென்னை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தேனி, வேலூர், ராமநாதபுரம் 7 தொகுதிகளில் வந்து அதிமுக வைப்பு தொகையை இழந்திருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் சொல்கிறேன். நாடாளுமன்றத்தில் 9 தொகுதிகளில் 3வது இடங்களில் 2 தொகுதிகள் வந்து 4வது இடங்கள் அதிமுக அவனுடைய நிலை இதுதான். தேனி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் பல வாக்குச்சாவடிகளில் வந்து சிங்கிள் டிஜிட்டல் வாக்குகளே பெற்றிருக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து வாக்குச்சாவடியில் பார்த்தாலே தெரியும். ஏன்னா அதிமுகலேருந்து யாரும் வரல. திமுகவிலேருந்து தைரியமாக வந்து நின்று இந்த களத்தில் வந்து யார் முந்துறதுன்னு சொல்லி பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் வந்து அதிமுக பினாமிகள் தான் வர்றாங்க. இல்லை, அப்படி இதுக்குள்ளே போக வேண்டாம். அந்த மாதிரி விமர்சனங்கள் இல்லைங்க. ரொம்ப முக்கியமானது இல்லை, நீங்கள் வந்து போகிற போக்கில் அப்படி சொல்கிறது இல்லை. உண்மையாகவே களத்தில் நிற்கிறது அப்படின்னா நேரடியாக அதிமுக தான் வரணும். விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம், திமுக இருக்குது அப்படின்னா நான் கொச்சைப்படுத்துறதுக்காக குறைச்சி மதிப்பிடுறதுக்காக நான் சொல்லலை. அண்ணன் வந்து அவர் ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கிறாரு, இல்லை அதிமுக ஆதரவாளர் இருக்கிறது அவருக்கு வழக்கறிஞரும் கூட இல்லை. நான் அதை அவரை தயவு செய்து நான் அவரை கொச்சைப்படுத்துறேன்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் அதிமுக இன்னைக்கு வந்து களத்தில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்திக்காக நான் சொல்கிறேன். அப்போ இந்த 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 மாதிரியான களங்களில் கூட அவங்க வந்து நிற்கிறதுக்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க அதிமுக வராமல் இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து அதுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இந்த அரசு மீதான ஒரு நம்பிக்கை, கடந்த அரசு எப்படி இருந்தது, இந்த அரசு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். கடந்த அரசு குறித்து வந்து ஒற்றை வரியில் வந்து மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னது, இந்த கவர்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொல்லலை, இது அவர் சொன்னது. இது நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, அவர் சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன். அப்படியான ஒரு சூழலில் அந்த அரசு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் கருத்தை நீங்கள் அவருடைய கருத்தை எந்த கருத்தையுமே ஏற்கிறது இல்லை. இதை மட்டும் நான் அவரோட நாங்கள் அன்னைக்கே கண்டிச்சோமே. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கண்டிக்கலை. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்னைக்கு இந்த அரசை சொல்லும் போது நாங்கள் கண்டித்தோம். அன்னைக்கு அதிமுக வந்து யாருமே கண்டிக்கலை. கண்டிப்பதற்கு அவர்களுக்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. துணிச்சல் பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கும் பிசிஆர் ஆக்ட் வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க பாருங்கள் பார்ப்பனர்கள். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கணும். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் வந்து இதை வந்து இந்த அரசு வந்து ஏன் தொடரணும் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட் இதிலிருந்து நான் தொடங்குறேன். நான் அன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு. ஒரு கவர்மெண்ட்டை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டு. எடப்பாடியார் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறது அது வேறு விவாதம், அது தனி. ஆனால் அந்த எல்லாருமே சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை அவர் எப்படி வந்து கையாளுறாங்க, ஆனால் இந்த கவர்மெண்ட்டு எப்படி வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, இது ரெண்டுமான டிஃப்ரெண்ட்டு. இந்தியாவிலே வந்து யாரும் எந்த பார்ப்பனர்களும் இப்படி வந்து எந்த மாநிலத்திலையும் இப்படி போராட்டத்தை நடத்துனதில்லை. அப்போ இப்படியான ஒரு கவர்மெண்ட்டு தொடரணும். பார்ப்பனர் அல்லாதவருக்கான பாதுகாப்பு, பார்ப்பனர் அல்லாதவருக்கான அரசியல், இது தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், கலைஞர், இந்த பின்னணியோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசை எப்படி வந்து அதனுடைய தொடர்ச்சியாக கொண்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோல். நான் வந்து அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சமூக நீதி கொள்கையில் அதிமுகவும் ஒன்றும் முரண்படுறது இல்லையா? அவங்களும் சமூக நீதி தான் குறிப்பிடுறாங்க. திராவிட கருத்தியல்ல பெருமளவுக்கு 1-2 விஷயங்களில் முரண்படலாம், அல்லது அதை எவ்வளோ தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்கிறதுல முரண்படலாமே தவிர அவங்களும் அந்த கருத்தை கடந்த கவர்மெண்ட்டில் வந்து சமூக நீதி கொள்கைகள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அவங்க வந்து இந்த நிதி தொடர்பான செயல்பாடுகளில், இல்லை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற செயல்பாடுகளில் எதை வந்து அவங்க வந்து சமூக நீதி தொடர்பாக எதை வந்து அவங்க வந்து எதிர்த்திருக்கிறாங்க. முத்தாலாக்கு வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு செயல்பாடு தானே. அந்த சட்டம் கொண்டு வந்தது முத்தாலாக்குங்கிறது அந்த சமூகத்திற்கான ஒரு சமூக நீதி தானே. அந்த சட்டத்தை ஆதரித்தார்களா, எதிர்த்தார்களா? குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு செயல்பாடு தான். அது நீங்கள் வந்து இந்த சமூகம் வந்து உள்ளே வரக்கூடாது, இந்த சமூகம் வெளியில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த கோணத்தில் அதை வந்து பார்த்தாங்க? அதை ஆதரித்தாங்களா, எதிர்த்தாங்களா?
இது நீங்க பொத்தாம் பொதுவா சொல்றதுங்கிறது இருக்குல்ல, ஓகே, அதை வந்து அழுத்தமாக இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நீங்களும் உங்க தலைவரோ சொல்றது தொடர்ச்சியா நாங்க பாஜக எதிர்ப்பை முன்வைத்து தான் இந்த கூட்டணி அது தொடருது அப்படிலாம் சொல்றீங்க. அந்த சட்டமன்ற தேர்தல் என்பது மேண்டேட் திமுக ஆட்சி மீதான வாக்களிப்பு அப்படின்னு தானே அது பார்க்கப்படும். எதிர்க்கட்சிகள் அப்படிதான் எடுத்துட்டு போறாங்கன்னா அதுதானே இங்க பிரதானமாக இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்கும், கொள்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கும், அதை தாண்டி ஆட்சியின் மீதான மதிப்பீடு அப்படின்னு வரும்போது அது எவ்வளவு தூரம் வரும்? நீங்க ஆட்சியின் மீதான மதிப்பீடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான். ஓகே, கோட்பாட்டு அடிப்படையில் இந்த அரசு எப்படி செயல்படும், ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து அதற்கான எதிர்வினைகளும் எதிர்பார்ப்பு இருக்குது. வெறுமனே வந்து நீங்கள் வந்து திமுக அரசு வந்து இன்றைக்கி வந்து அதிருப்தி இருக்கா அப்படின்னா அதிருப்தி இருக்கும், இல்லாமல் இல்லை. வேங்கவைகள் தொடர்பாக வந்து தலித்துகள் மத்தியில் வந்து திமுக மீதான அதிருப்தி இருக்கா, இருக்குது. அது நான் வந்து மாற்று கருத்து சொல்லணும். ஆனால் அந்த வேங்கவைகள் தொடர்பான அந்த பிரச்சனையில் அதிமுக என்ன எதிர்வினை ஆற்றியது, யாருக்காக அது நின்ற மாற்றுன்னு வரக்கூடிய கட்சி என்ன செஞ்சுச்சு? அதுதான் இங்கே கேள்வி. நீங்க வந்து அது தொடர்பாக நீங்க அதிமுக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கா? மேல் பாதியில் நீங்க வந்து தலித்துகளை உள்ள விடல, விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் போராட்டம் நடத்துறோம். ஓகே, திமுக அரசு இருக்குது. எங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் அந்த களத்துக்கு போய் நிற்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. அதிமுக நிலைப்பாடு என்ன? அப்போ இது நீங்கள் இது ஆல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதற்கான பதிலியா, இல்லைனா வந்து அதற்கான வந்து நீங்கள் வந்து நேர எதிரான ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா இல்லை, அதிமுக இல்லை. ஓகே, சுத்தமாக இல்லை. நீங்கள் அந்த இடத்துல இல்லை. நீங்கள் வந்து நீங்களும் திரு ஷபீர் அவர்களும் முன்னோட்டத்தில் அதுதான் சொன்னார். இன்னும் அதை வந்து முழுமையாக அடுத்த இடத்துல வந்திருக்காங்களான்னு ஒரு பார்வை அவர் முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் தொடர்ச்சியான அறிக்கைகள் இப்போ களம் வந்து வேறு இன்னும் புதிய நபர்கள் வர்றாங்க, நிறைய கட்சிகள். அதாவது இப்படி பாருங்களேன், நீங்கள் திமுக கூட்டணி இருக்கிறது, இன்னொரு பக்கம் திமுக மீதான விமர்சனங்களை வைப்பதற்கு அதிமுக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் புதிதாக கட்சி தொடங்கி வர்றார், நாம் தமிழர் ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்படின்னும் போது எல்லா பரப்புரைகளும் சேர்ந்து வரப்போது தான் இப்போதே பரப்புரையை தொடங்குங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு இடமும் திமுக. அதாவது கட்சியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கூட 234 தொகுதியில் வந்து மாவட்ட செயலாளர் போட சொல்லி எல்லா இடங்களையும் வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதற்கான குழுக்கள் போட்டிருக்கிறாங்க, அதற்கான வேலை திட்டங்கள் வச்சிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கட்சிக்குமான இந்த 1.5 ஆண்டுகள் அஜெண்டா, 2 ஆண்டுகள் அஜெண்டான்னு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அது எல்லா கட்சிகளுக்குமானது. இப்போ ஆளும் அரசு வந்து மரியாதைக்குரிய தராசு சியாமா அவர்கள் சொன்னதுதான், ஆளும் அரசு அந்த அரசை வந்து தக்க வைப்பதற்கான ஒரு முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக செய்வாங்க. எதிர்கட்சியா இருக்குது மீண்டும் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான செயல்பாடாக முன்னெடுப்பாங்க. இந்த ரெண்டும் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு ஆறுதலான ஒரு செய்தி என்னன்னா, பாரதிய ஜனதா RSS போன்ற இயக்கங்கள் இன்னைக்கு வந்து 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு அது வந்து தள்ளப்பட்டு அதிமுக வந்து 2வது இடத்துக்கு வந்து நின்று திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து அறிக்கையின் பேரில் இல்லை வந்து நீங்கள் ஏதோ ஒரு பேரில் பிரச்சனைகளை பேசுவதில் அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அது நான் வந்து எதிர்கட்சி வரிசையில் முன்னணியில் இருக்கிறாங்க. அது நீங்கள் ஏற்கனவே அவர் குறிப்பிட்டிருக்காரு, இந்த விஷயத்தில் வந்து களம் 2 பேருக்காக தான் இருக்கு. அதுதான் சொல்கிறோம் நாங்கள். அது வந்து ஒரு ஆரோக்கியமானது. இன்னைக்கு வந்து திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை வந்து முழுமையாக வந்து உள்ளே கொண்டு வரணும். அதுதான் வந்து அது கையில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதிமுக திராவிட சித்தாந்தத்தை இழந்து நீண்ட காலம் ஆயிடுச்சு. அப்போ அது வந்து திராவிட இயக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விவாதத்துக்கு உட்பட்டது தான். அது பல விடயங்களை நம்ம விவாதிக்கலாம். நீங்கள் திராவிட கட்சினா மாநில உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி. 24 தேர்தலுக்கே அவங்க மாநில உரிமை தானே முன் வச்சாங்க. டெல்லி மாநில சீர்திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது. அந்த மசோதாவை அதிமுக ஆதரித்ததா எதிர்த்ததா, இதுதான் என்னுடைய கேள்வி. ஜம்மு காஷ்மீர் உடைக்கப்பட்டது. ஹேப்பி காஷ்மீர் இன்று முதல் ஹேப்பி அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய நவநீத கிருஷ்ணன் நாடாளுமன்றத்தில் வந்து அதை உடைக்கப்பட்டதை வந்து அவர் வந்து மகிழ்ச்சி அடைகிறார். பேரறிஞர் அண்ணாவுடைய பேரில் இதெல்லாம் எங்களுக்கு வந்து வருத்தம். இது ஒரு மாநில கட்சிக்கான அடையாளம் இதுவா? ஓகே, அதுதான் என்னுடைய கேள்வி. ஓகே, நான் வரேன்.